அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எவரிடத்திலும் கையேந்தாதீர்கள். இஸ்லாம் ஒவ்வொருவரும் தன் சுய கட்டுப்பாடு மற்றும் உழைப்பினால் சம்பாதித்து தன்னுடைய உணவுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய கற்றுத்தருகிறது. மனிதர்கள் தம் உழைப்பை கொண்டு சாப்பிடுதல், தனக்குரிய உணவின் ஏற்பாடுகளை செய்தல் மக்களுக்கு முன் கை நீட்டுவதை விட சிறந்ததாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தேவையுடையவர் கயிற்றை எடுத்துக்கொண்டு காற்றிற்கு சென்று விறகுகளின் ஒரு கட்டை தன் தோளில் சுமந்து கொண்டு வந்து அதை விற்றல். இவ்விதமாக அல்லாஹ்வின் கிருபையால் தன்னை யாசகம் என்ற இழிவிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வது மனிதர்களிடம் கை நீட்டி யாசகம் கேட்பதை விட மிகச் சிறந்ததாகும். ஹதீஸிலே ஒரு நிகழ்ச்சி கூறப்பட்டுள்ளது. ஓர் ஏழை அன்சாரி நபியவர்களின் சமூகத்திற்கு வந்து யாசகம் கேட்டார். அவரிடம், உமது வீட்டில் ஏதாவது இருக்கிறதா என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவர், என்னிடம் ஒரு கம்பளி இருக்கிறது, அதில் கொஞ்சத்தை போத்திக் கொண்டும் கொஞ்சத்தை விரித்தும் படுக்கிறோம், மேலும் தண்ணீர் அருந்த ஒரு கோப்பை உள்ளது என கூறினார். அவ்விரண்டையும் தன்னிடம் கொண்டு வரும்படி நபிகளார் கூறினார்கள். அவர் இவ்விரண்டையும் நபியவர்களிடத்தில் கொண்டு வந்தார். அவை இரண்டையும் நபியவர்கள் தங்களின் கரங்களில் எடுத்து ஏலம் விடுகின்ற முறையில் அங்கிருந்தவர்களிடம், இவை இரண்டையும் வாங்குவோர் யாரும் உண்டா என கேட்க, ஒரு தோழர் எழுந்து, நான் இவற்றை ஒரு திரகத்திற்கு வாங்குகிறேன் என்றார். உடனே நபி அவர்கள், ஒரு திரகத்தை விட அதிகத்திற்கு வாங்குவோர் எவரும் உண்டா என வினவினார்கள். இதேபோன்று 2-3 தடவை கேட்டார்கள். மற்றொருவர் எழுந்து, நான் இதை 2 திரகத்திற்கு வாங்குகிறேன் எனவும் கூறினார். அவற்றை அவரிடம் கொடுத்து 2 திர்ஹம் வாங்கினார்கள். பிறகு அன்சாரி சஹாபியை அந்த 2 திர்ஹத்தையும் கொடுத்து, இதில் ஒரு திர்ஹத்திற்கு சிறிது உணவுக்குரிய ஜாமான்களை வாங்கி உங்கள் வீட்டாருக்கு கொடுங்கள், இன்னொரு திர்ஹத்திற்கு ஒரு கோடாரி வாங்கி வரச் சொன்னார்கள். அவரும் வாங்கி வந்தார். நபி அவர்கள் அந்த கோடாரியிலே ஒரு மரக் கைப்பிடியை இணைத்தார்கள். மேலும் கூறினார்கள், காடுகளிலிருந்து விறகுகளை வெட்டி வியாபாரம் செய்யுங்கள், அடுத்து 15 தினங்களுக்கு என்னை சந்திக்க வேண்டாம் என்றும் கூறினார்கள். அவர் நபி அவர்களின் வழிகாட்டுதலின்படி காடுகளுக்குச் சென்று விறகுகளை வெட்டி விற்று வந்தார். பிறகு ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவரின் உழைப்பால் விறகுகளை விற்று சம்பாதித்த 10 திரகத்துடன் வந்தார். அதிலே அவர் சில துணிமணிகளும் தானியங்களும் வாங்கினார். நபி அவர்கள், தன் உழைப்பால் சம்பாதித்து கியாமத் நாளில் உங்களின் முகத்தில் மக்களிடம் யாசகம் கேட்ட தழும்பு விழுவதை விட மிகச் சிறந்ததாகும் என்றும் கூறினார்கள்.